வணக்கம். இன்னைக்கு ஜூனியர் விகடன்ல ஒரு வட இந்தியாவில் பரவுகிற நடிகர் விஜய் குறித்து, முதல்வர் விஜய் குறித்து வட இந்தியாவில் பரப்பப்படுகிற அந்த ஃபேக் நியூஸ பத்தின ஒரு விரிவான செய்தி வந்திருக்கு. அது குறிப்பிடுறது என்னன்னா, இதற்கு ஒரு அமைச்சர் பொறுப்பெடுத்திருக்காரு. சுமாரா மாதத்திற்கு ரூ. 5,00,00,000 இதுக்கு செலவிடப்படுது. அப்படின்னு இந்த செய்திய படிக்கிற ஒரு தமிழ்நாட்டுக்காரருக்கு என்ன தோணும்னா, ஓகே, அதான் வட இந்தியக்காரங்க சிம்பிளா ஃபேக் நியூஸ பார்த்து ஏமாந்துடுறாங்க போல இருக்கு. ஐயோ பாவம்! அப்படிங்கிற மாரி தோணலாம். ஆனா, சட்டமன்றத்தில் தாவேகா தரப்பு அமைச்சர்கள் அல்லது தாவேகா எம்எல்ஏக்கள் இவங்களெல்லாம் அந்த முஸ்தபா அந்த மாதிரியான எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் பேசுறத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வட இந்தியர்களை வடக்கு இன்ஃப்ளூயன்சர்கள் எப்படி கையாள்கிறார்களோ, கிட்டத்தட்ட அதுக்கு இணையாத்தான் இங்க நம்ம அமைச்சர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாலிமரோட ட்விட்டர் பேஜ் எடுத்து பாருங்க. ஆதவ் அர்ஜுனாவ குளோரிஃபை பண்ற மாதிரியான செய்திகள் கான்ஸ்டன்ட்டா வந்துகிட்டே இருக்கு. தெறிக்க விட்டாரு, மடக்குனாரு, ஆவேசம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அது ஒரு ஒரு ஃபேன் பேஜ் மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவினுடைய ட்விட்டர் பேஜ் இருக்கு. அவங்களோட சேட்டலைட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இத அப்படியே ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி வெவ்வேறு சேனல்கள் ஒவ்வொரு மாரி இத செய்ற மாரி எனக்கு தெரியுது. ஒரு முறை விஜய வந்து அவரோட தோற்றத்தையும், அவர் வந்தது போனதையும் பற்றி பேசுற மாரின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் நடக்குது. பட் சட்டமன்றத்தில நடக்கிற செய்திகள பார்த்தோம்னா, அந்த வடக்கு இன்ஃப்ளூயன்சர்களுக்கு கொஞ்சமும் குறையாத வகையில நம்ம ஆட்கள் செயல்படுறத பார்க்க முடியும். ரொம்ப எளிமையான ஒன்று. மதுரை சின்ன பிள்ளைய பத்தி ஒரு எதார்த்தத்துக்கு பொருத்தமே இல்லாத, அதாவது நம்பவே முடியாத அளவுக்கான ஒரு கதைய நம்ம இதற்கு முன்பு சீமான் இந்த மாரி கதையெல்லாம் சொல்லுவாருன்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் இல்ல. இப்போ ரொம்ப சட்டமன்றத்திலேயே ரொம்ப தெளிவா ஒரு பொய்ய வந்து கூசாம சொல்ல முடியுது இவர்களால. என்ன சொல்றாங்க? அந்த அம்மாவுக்கும் அ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓரிங்க உற்பத்தி பண்ணாரு. அதுவும் ஹைட்ராலிக் மெஷின்ங்கிறத சொல்ல வரல. ஹைட்ராலிக் சிஸ்டம்னு சொல்ல வரல. ஹைட்ரோகுளோரிக் சிஸ்டம்னு சொல்றாங்க. ரைட். அது கூட ஒரு ஒரு உச்சரிப்பு பிழை. அது ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். ஆனா எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு கதையை வந்து சொல்லிட்டு, அதற்கு ஒரு விளக்கம் குடுக்குறாரு. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, எதிர்ல இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுகிட்டாங்க. அரையும் குறையுமா புரிஞ்சுகிட்ட மாரி இருக்கு. இந்த போக்கு தான் இந்த கும்பலோட ரொம்ப மோசமான பின்னடைவு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்க போகிற பிரச்சனை. ஏன்னா, இவங்க தன்னுடைய தவறுக்கு பொறுப்பெடுத்துக்கிற விருப்பத்திலே இவர்கள் கிடையாது. இவங்க ஆரம்பத்தில ஒரு பேப்பர மறந்துட்டு வந்தாரு. சர்டிஃபிகேட்ட மறந்துட்டு வந்து பதவியேற்க வந்து அது ஒரு பிரச்சனையாச்சு. புதுசு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு முதலீடு குறித்து ஏராளமான தகவல்களை மாத்தி மாத்தி சொன்னாரு. இதற்கு முன்பு சட்டமன்றத்துக்கு வெளியில அவர் இது போன்ற நடத்தையை வெளிப்படுத்தியத நம்ம பல சமயங்கள்ல பார்த்திருப்போம். அதாவது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க, லஞ்ச குற்றச்சாட்டு சொன்னாங்க. எங்க அதற்கான ஆதாரம் எங்கன்னு கேட்டபோது, என் ட்விட்டர் பேஜோட கமெண்ட்ட பாருங்க அப்டின்னாங்க. அது அது ஒரு ஓரளவுக்கு இம்மெச்சூர்டா இருக்காங்கன்னு புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் புரிந்து கொள்ளக்கூடியதுன்னா என்ன? தலையெழுத்தேன்னு சொல்லி சகிச்சுக்க வேண்டியது. ஓகே. ஆனால் சட்டமன்றத்தில ஒரு அமைச்சர் பேசுகிற உரை என்பது, அதிகாரிகள் பெருமளவு அவங்களோட பங்கேற்பு இருக்கும். அவங்க தரவு குடுப்பாங்க. அது ஒப்பீட்டளவில் அக்யூரேட்டா இருக்கணும். ஓரளவு சென்ஸோட இருக்கணும். அப்டிங்கிறது இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த இடத்துல கூட சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்டோரிய சர்வசாதாரணமா சொல்லிட்டு, அவர் அதன் பிறகு அதற்கு குடுக்குற விளக்கம் இருக்கு இல்லையா? அது இன்னும் அபாயகரமானது. இது இவங்களோட நிக்கல. அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சட்டமன்றத்தின்ல பொய் சொல்றது குறித்து எந்த அருவருப்பும் இல்ல. இன்ஃபாக்ட் தன்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் பிறரை குற்றம் சாட்டுவது. அதாவது பொறுப்பு இல்லாம வெட்டியா எல்லா தப்பையும் பண்ணிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் மத்தவங்க தான் அப்படின்னு பழி போடுகிற இந்த செல்ல பிள்ளைகள், உருப்படாத பிள்ளைங்களோட சேம் பிஹேவியர அவங்க சட்டமன்றத்தில வெளிப்படுத்துறாங்க. இது ஆதவர்ஜுனாவோட கேஸ்ல நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிரேமலதா ரொம்ப கிளியரா அந்த பாயிண்ட்க்கு வந்தாங்க. சட்டமன்றம் ஒழுங்கா போயிட்டுருக்கு. ஆதவ அர்ஜுனா பேச ஆரம்பிச்ச பிறகு தான் பிரச்சனை ஆகுதுன்னு. ஸோ இந்த பேட்டர்ன் என்னன்னா, ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு, அதன் வழியாக மற்ற முக்கியமான சிக்கல்களிலிருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்புவது அப்படிங்கிறது இவங்களோட மாடஸ் ஆப்பரண்டியா இருக்கு. நம்ம இந்த லட்சணத்தில ஒரு அசெம்பிளிய நடத்திக்கிட்டு, நாம வடக்க இருக்கிறவங்க ரீல்ஸ பார்த்து ஏமாறுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதையே தான் முஸ்தபா பண்றாரு. முஸ்லிம்களை தீவிரவாதின்னாரு. திமுக ஆட்சியில சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிரச்சனையை புதிதாக உருவாக்கி, ஒரு ஃபேக்கா ஒப்பாரிய வைக்கிறதன் வழியாக, அவர் ஹிந்துத்துவ அரசியலுக்கான ஒரு ஒரு மேடையை தங்கள அறியாம அவங்க உருவாக்குறாங்க. திமுகவை குறை சொல்றது அப்படிங்கிறத ஒரு செயல மட்டும் ஒரு ஒரு செயலுக்காக அவங்க ரொம்ப சிம்பிளா
இஸ்லாமியர்களினுடைய உரிமையை கேள்விக்குள்ளாக்கி அவங்களுடைய அரசியல் இருப்பை தனிமைப்படுத்துறதுக்கான வேலையை செய்றார். இந்த அருவருப்பான நடத்தை ஏதோ ஒருத்தர் 2 பேரோட பர்சனாலிட்டி பிரச்சனை. அவங்களுக்கு அவசரம் குடுக்க மாரி பேசுவாங்க. அவங்க நிதானம் இல்லாம பேசுவாங்க. அப்படின்னு நம்புறதுக்கு இல்ல. இதுல எல்லாரும் இது போன்ற செயலை தினசரி ஒவ்வொருத்தர் ஒரு மாரி செய்றாங்க. நிர்மல்குமார் இதுல ஆதவ அர்ஜுனாவுக்கு அடுத்த கேட்டகரில வருவார். வம்பு இழுக்கிறதுங்கிறத ஒரு நோக்கமா வச்சுக்கிட்டு, அவர் கரூர் கம்பெனிங்கிற ஒரு பிரச்சனைய எழுப்புறார். அதன் வழியாக திமுகவ புரொவோக் பண்றது. கரூர் கம்பெனி, கரூர் முன்னாள் எம்.எல்.ஏ, இப்போ கோயம்புத்தூர், இப்போ இன்னாள் எம்.எல்.ஏ அப்படின்னு சொல்லி வர்றதன் வழியாக, எதிர்ல இருக்கவங்கள புரொவோக் பண்ணி ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கி, முக்கியமான விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை மக்களினுடைய கவனத்திலிருந்து தள்ளுறாங்க. ஆனா, இவ்வளவு அக்கப்போர் இங்க நடக்கும்போது, வடக்க ஒரு ஃபேக் நியூஸ் இன்ஃப்ளூயன்சருங்க பண்ற வேலைய இங்க அமைச்சர்கள் சாதாரணமா பண்ணும்போது, சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியும் ரொம்ப சாதாரணமா அத செய்யும்போது, நாம ஏதோ நார்த்ல ரொம்ப மோசமா இருக்கு, இங்க எல்லாம் பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் மோர் ஓவர் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாதாரண மக்களுக்கு நியூஸ் மேல ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஏராளமானவர்கள் செய்திகள பார்க்குறாங்க. ஆனா, செய்திகள் முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு பிளாட்ஃபார்மா மாறிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முக்கியமான 2 ஊடகங்கள போன மாசம் செக் பண்ணும்போது, அவங்க 1,4 கோடி, 1,50 கோடி பக்கமா யூடியூப் ரெவென்யூ மட்டும் பார்த்துருக்காங்க. இவ்வளவு சாத்தியம்னு சொன்னா, அது பிக் பாஸ் மாரி ஒரு ஷோவோ, அல்லது ஒரு சீரியலோ அதன் வழியா தான் இது சாத்தியம். ஆனால், பெரும் தொகையான பணத்தை யூடியூப் வழியா பார்க்குறாங்க. காரணம் என்னன்னா, இந்த அக்கப்போர் பாலிடிக்ஸ கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் சப்ளை பண்றதன் வழியா, அ மக்களை ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன மட்டும் குடுத்து, ஃபேக்கோ, ஒரிஜினலோ இன்ஃபர்மேஷன குடுத்து அவர்களை உண்மையிலிருந்து விலக்கி வைக்கிறாங்க. மூளைக்கு உண்மைங்கிறது ஒரு காஸ்ட்லி வேல அது. ரொம்ப கடினமான ஒரு வேலை. இப்போ இன்ஃபர்மேஷன் வேற, உண்மை வேற. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கொண்டு வந்து கொட்டுவதன் வழியாக மக்களினுடைய மூளைய ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு கொண்டு போயி, அவங்கள என்டர்டெயின்மென்ட் பக்கம் திருப்பி, அது வடக்கு இன்ஃப்ளூயன்சர்களோட நடத்தையை இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வழியாக அத செய்றாங்க. இதுக்கு நாம தர்ற விலை என்ன? முக்கியமான எல்லா பிரச்சனைகளும் விவாதத்திலிருந்து வெளியில போகுது. காவேரி பிரச்சனை இல்ல. பேசப்படுவதே இல்ல. பல லட்சக்கணக்கான மின் இணைப்புகள் பில் வந்து 2 மடங்கு, 3 மடங்கு அதிகரிச்சிருக்கதா சொல்றாங்க. ரொம்ப தர்க்கபூர்வமா நம்புற மாதிரியான எல்லா டேட்டாவோட சொல்றாங்க. ஒரே ஒரு நபர் இருக்கிற ஏசி இல்லாத வீடுகள்ல இந்த மாரி உயர்ந்திருக்கு. இதுவரைக்கும் இது இந்த கடந்த 18 வேற ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் சொல்றாரு. கடந்த 18 மாதத்துல அவங்க கட்டுன மொத்த மின் கட்டணத்தை விட கடந்த முறை அதிகமா வந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் இது குறித்து பேசுவதற்கான சூழலே சட்டமன்றத்துல வர்றதில்ல. காவேரி கைய விட்டு போயாச்சு. அது குறித்த விவாதம் எழவே இல்ல. விவசாயிகளுக்கு தர வேண்டிய இந்த வறட்சி நிவாரணம் என 80 விழுக்காடு பயிரிடப்படல. இது குறித்து பேச முடியல. தலித்துகள் மீதான வன்முறை முன்பை விட மிக அதிகமாக செய்திகள்ல பார்க்க முடியுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கணக்கே கிடையாது. அதுலயும் அந்த பேட்டர்னே மாறி இருக்கு. அதாவது எந்த ஒரு பாதையும் பாதுகாப்பு இல்ல. ஒரு 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 மோட்டிவ் இல்லாம, எந்த ஒரு ஒரு ரொம்ப பெரிய காரணங்கள் இல்லாம, அதாவது பிரெடிக்ட் பண்ண முடியாத இடங்களிலிருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாயிருக்கு. இது விவாதிக்கப்படல. அடுத்த வரப்போற சில மாதங்கள் கடுமையான எல்நினோ விளைவு காரணமா தென்னிந்தியால மிக பெரும் வெள்ளம்லாம் ஏற்படும். இப்போ நேபாள்ல உருவான மாரியான பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு. அதற்கான முன்னேற்பாடு ஏதாவது நடந்ததா? அதற்காக ஏதாவது பிரிப்பேர் பண்ணாங்களா? தெரியாது. இதப்போல தமிழ்நாடு தன்னை தயாரித்துக் கொள்ள வேண்டிய எந்த பிரச்சனை குறித்தும் விலைவாசி உட்பட, விலைவாசிக்கு நாங்க பொறுப்பில்லங்கிற பதில் சொல்வதற்கான சூழல் கூட இங்க அமையல. சிம்பிளா இந்த போக்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த யூடியூப் குடும்பங்கள் குடும்ப சண்டையை ஒரு கன்டென்ட்டா போடுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் இந்த மாசம் அ இந்த வாரம் ஒரு ஒய்ஃப திட்டுவாரு. அப்படி கன்டென்ட் போடுவாரு. மக்கள்லாம் போயிட்டு திட்டிட்டு இருப்பாங்க பின்னாடி கமெண்ட்ல போய். அடுத்த வாரம் இந்த ஒய்ஃப் பரவால்ல, அந்த ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு போஸ்ட்ட போடுவாங்க. கமெண்ட்ல எவனாவது ஒருத்தன் வந்து திட்டி வைப்பான். அந்த கமெண்ட்ல திட்டினவனுக்கு கவுண்டர் குடுக்குறேன்னு சொல்லி பேசுவாங்க. அல்லது ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபர பத்தி ஏதாவது ஜாடையா பேசிக்கிறதுன்ற மாரியான ஒரு சண்டையை யூடியூப் கன்டென்ட்டா போடுற அதே யூடியூபர்ஸோட நடத்தையை
தாவேகா சட்டமன்றத்துல செய்யுது. இது ஒரு 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 ஃபேவரைட் நியூஸ சப்ளை பண்றதன் வழியாக, கிட்டத்தட்ட ஒரு ஒரு போதைய சப்ளை பண்ற மாரி. ஒரு கிளர்ச்சி ஊட்டுகிற செய்தியை தொடர்ந்து சப்ளை பண்றதன் வழியாக, சமூகத்தினுடைய கவனத்தை வேறு திசையில திருப்புறாங்க. வழக்கமாக கவனத்த யார் யாரெல்லாம் திசை திருப்புவாங்கன்னா, அந்த பர்ஸ திருடுறவங்க இந்த மாரி தான் பண்ணுவாங்க. அப்போ பறிபோக இருப்பது எது? அப்படிங்கிறதுல நம்ம குழப்பிக்கிறதுக்குலாம் அவசியம் இல்ல. ஏன்னா, அடுத்த சில ஆண்டுகள்ல பார்த்தோம்னா, தொழில் வளர்ச்சியோ, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியோ, அல்லது சட்டம் ஒழுங்கோ, அல்லது கல்வித்துறை மேம்பாடோ எதையுமே நாம பார்க்க போறது இல்ல. இனி வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ள தயாராக இல்லாத ஒருவர், பதில் சொல்ல அவசியம் இல்லாத ஒருவர், பொய்ய சொல்லிட்டு அதற்கு எந்த கூச்சமும் இல்லாம அது எதிர்ல இருக்கவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு திசை திருப்புற ஒருவர். ரொம்ப சிம்பிளா இத புரிஞ்சுக்கணும்னா, மன்மத நன்றின்னு சொன்ன அந்த எம்.எல்.ஏ. அது ஒரு ரொம்ப ரொம்ப கூச்சப்பட வைக்கிற, ரொம்ப அத அப்படி சொல்லிட்டா வெட்கப்படணும். அதன் பிறகு. அந்த மாதிரியான ஒரு தவற பண்ணிட்டு, அடுத்த நாள்ல, அடுத்த சில நாட்கள்ல போயி, அதையே தனக்கான ஒரு பிராண்ட் வேல்யூ மாரி, மன்மத வணக்கம்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ, குற்றம் இழைப்பது தப்பு பண்றத பத்தின கூச்சமே இவங்க கிட்ட இல்ல. அப்போ தப்பு பண்ண ஒருத்தன் கூச்சப்படலைன்னா, அந்த தப்ப தொடர்ந்து பண்ணுவான். நேற்று எது தவறுதலாக வந்ததோ, அது அடுத்த சில நாட்கள்ல அது அவங்களோட அடையாளமா, அவங்க ஒரு பிராண்ட் மாரி, லேபிள் மாரி அத பயன்படுத்துறாங்க. அடுத்து காமவீரர் காமராஜர்ன்னு ஒரு அம்மா வாசிச்சாங்க. நாளைக்கு அவங்க போய் காமராஜர எப்படி அறிமுகப்படுத்த போறாங்கன்னு தெரியல. இந்த போக்கு எந்த ஒரு இடத்துக்கும் நல்லதில்ல. அது ஒரு மாநிலமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நிறுவனமா இருக்கட்டும், அல்லது ஒரு கல்வி நிலையமா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல ஒருவர் தன்னுடைய தவறு குறித்து திமிரா பதில் சொல்றாங்கன்னா, தன்னுடைய தவறுக்கு அடுத்தவங்க தான் காரணம்னு சொல்றாங்கன்னா, அது ரொம்ப பலவீனமான ஆளுமையின் வெளிப்பாடு. அது ஒரு வளர்ச்சியை நோக்கி யாரையும் கொண்டு போறதில்ல. இத்தனை நாட்கள் இவர்களோட செயல்பாட்ட பார்க்கும்போது, முன்பு இருந்ததை விட இந்த நடத்தை ரொம்ப தீவிரம் அடையறதெல்லாம் பார்க்கும்போது, நமக்கு தெளிவா தெரியறது ஒண்ணு தான். இனி வரும் காலங்கள்லயும் இந்த மடைமாற்றம் அரசியல, டைவர்ஷன் பாலிடிக்ஸ தான் அவங்க நடத்தப் போறாங்க. ஒரு அல்ட்ரா என்டர்டெயின்மென்ட் மோட்ல மக்களை முழுக்கவே வச்சிருக்கிறது தான் இவங்களோட திட்டம்ங்கிறது தெரியுது. இது ஒரு 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 போதைக்கு அடிமையான ஒருத்தனுக்கு தொடர்ந்து போதைப் பொருள குடுத்து, ஒரு செந்தில் படம் ஒண்ணு, செந்தில் நடிச்ச ஒரு காமெடி சீன் வரும். அவர அவர நார்மலா வைக்கணும்னா எப்பவுமே அவருக்கு சாராயம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் அவரோட செந்திலோட கல்யாணத்து வரைக்கும் அவங்க அப்பா மணிவண்ணன் வந்து சாராயம் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது என்ன படம்னு தெரியல. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவாரியான மக்களை ஒரு 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 அல்ப என்டர்டெயின்மென்ட் நியூஸ் அடிக்ட்டா மாத்துற ஒரு போக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ்ல தமிழ்நாட்ட வச்சுக்கிட்டு நாம வடக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ கிண்டல் பண்றதுக்கான எந்த எந்த தகுதியும் நமக்கு கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால செய்தி வழங்கும் முறையா இருக்கும் அப்படின்னா, நாம் பீகார விட பின்தங்கி போறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. பார்க்கலாம். எங்க கொண்டு போய் நிறுத்தப் போறாங்கங்கிறத. நன்றி.